அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். எசேயா 43:2 பாருங்களேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். என்ன? நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். பாருங்க, கஷ்டத்தின் மத்தியில ஒரு பெரும் பணக்காரர் நம் கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆறுதல் இருக்கும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். அது வெளியே வந்துடலாம், அவர் பார்த்துப்பாரு, எங்கள் மாமா ரொம்ப பணக்காரர், அவர் பார்த்துப்பார், இல்லை எங்கள் அப்பா ரொம்ப பெரிய செல்வந்தர், அவர் பார்த்துக்காருன்னு ஒரு தைரியம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அவன் கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருப்பார் என்று சொன்னார். எந்த பிரச்சனையும் அந்த மனிதனை மூழ்கடிக்க முடியாது. எந்த மனிதராலும் அந்த மனிதனை அழித்து விட முடியாது. பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பை அழிக்க என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. ஆனா ஆண்டவர் யோசேப்போடு இருந்து அவனை உயர்த்தி கொண்டே இருந்தார். தாவீது, சவுல் ராஜா தாவீதை கொல்ல எவ்வளவோ முயற்சி பார்க்கிறான். ஆனா எல்லாமே தோல்வியில முடியுது. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஒரு இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டு அறிந்து கொண்டான். அது நிமித்தமாய் அவன் பயந்திருந்தானா. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. அப்ப ஒரு பிரச்சனையை நீ கடக்க போற, அந்த பிரச்சனையின் வீரியம் கூட உன்னை ஒன்றும் செய்யாது. அந்த பிரச்சனை உன்னை ஒன்றும் செய்யாது. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். என்னங்க, தண்ணீர் அப்படியே ஆறுகள் என்மேல் வந்து பாயிர மாதிரி இருக்கே. ஆண்டு சொல்றேப்பா, அந்த கடலையை நான் தான் உருவாக்குனேன், நான் உன் கூட இருக்கிறேன்றார். ஆமென். அடுத்து போட்டிருக்கு, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த அப்படியே நெருப்புல நடக்கிற மாதிரி ஒரு அனுபவம் பிரதர்ன்றோம்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ நெருப்புலயே நடந்தாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். அந்த அக்கினியின் மனம் கூட உண்மையில் வீசாது. அப்படின்னா என்ன? இந்த பிரச்சனையின் வாடை கூட உன் வாழ்க்கையில இருக்காது. நான் அற்புதம் செய்வேன், இப்படி ஒண்ணு நடந்துச்சான்ற அளவுக்கு அது இருக்க போது. எதுனா, ஆண்டவர் உங்களுக்கு நான் வைத்திருக்கிற நல்வாழ்வு. எனவே தேவன் உங்க வாழ்க்கை புரட்டி போட போகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் சூழ்நிலையை மாற்றுவேன். உனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்ததா என்று கேள்வி கேட்கும் வண்ணத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எனவே கர்த்தர் என்று சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, உனக்கு எந்த தீங்கும் நடக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தைரியமா இருங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.